2010 அவரு நாம் தமிழர் அவர்கள் சீமான் அவர்கள் அவர் மேல மதிப்பு இருக்கு. அவர் பேசும்போது கூட டிஎம்கே எதிர்த்து சீமான் அவர்களை பேசல. இப்ப விஜய் அவர்கள் ஆரம்பத்துல வரும்போது கூட சீமான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நேரடியா அவரை யாரும் விமர்சிக்கல. இப்ப விஜய் அவர்கள் வந்தார் ஆரம்ப காலத்துல அவர் விமர்சிக்கல. ஆனா இப்ப விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னது? ஏன்னா அவருக்கு மேல உள்ள ஒரு பயம். அதனால விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு முழுசா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் இவ்வளவு சீட்டுன்னு அப்படின்னா இப்ப தொங்கும் சட்டமன்றம் அப்படி ஒரு வேளை வந்தால் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு. இப்ப ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பயத்தால வெளிப்பாடுதான் எல்லாத்தையும் கூட்டுக்கிறாங்க. போற வர ரோட்ல யார் யார் போறாங்களோ எல்லாத்தையும் கூட்டி ஈத்து வச்சுக்கிட்டு எங்க கட்சியில நீங்க சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேத்து கூட ஓபிஎஸ் சேர்ந்தாரு. அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் என்ன சொல்லிட்டு வந்தாரு, டிவியை உடைச்சி நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசினாரு. அவருக்கு ஒரு பதவி கொடுத்த உடனே அவர் வாயை முட்டு கம்முன்னு போயிட்டாரு.